என்னக்கா இம்புட்டு துணியோட வாரீங்க? கூட்டுக்கார் தொழில மாத்திக்கிட்டாங்க. எனக்கு தான் இந்த ஊர்ல வாய் நீளம் பாங்க. இப்ப என்னடானா இங்க இருக்கிறவங்களுக்கு தான் வாய் நீண்டு கிடக்குத. எல்லாம் எம்புட்டு துணி தாண்டி. இம்புட்டு துணியை நீங்க துவைச்சா கை என்னதுக்கு ஆகுறது? எனக்கு ஆகுது. துவைக்கிறவளுக்கு தானே ஆகும். துவைக்கிறவளா? ஆமாண்டி, அருகட்டவள. அதுக்குத்தான் அப்புறம் அணி அருக்காணி இருக்கால. பண்ணி சவுத்து மேல பாரு, கீழே விழுந்து தொலைய பாருடி. கீழே விழுந்து தொலைய போறேன்னு சொன்னேன். ஐயோ இல்லங்க, அவன் பெத்தாலும் இந்த கையில விவரமா தான் பெற்றிருக்கா. பாடி அம்மா வா. கள்ளக்கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கள்ளக்கானன்ற கதையை அவனை 2 நாளா தேடுறேன். அப்ப நான் கல்லு, நீ நாய். என்னடி சொன்ன? ஆமா, 2 நாளா எங்க போய் தொலைஞ்ச? உன்னை தேடிட்டு இருந்தேன். எதுக்கு விடுடியாத? நல்ல விஷயம்தான். மாரியாத்தா வந்தால? பொய்யி, அவதான் பிள்ளை பத்துக்கு அப்பா வீட்டுக்கு போயிருக்காளே. சமயபுரம் மாரியாத்தான சொல்ற? ஐயோ சாமி சாமி, தப்பு தப்பு. சாமி இருக்கட்டும், சோப்பு போடுறது. என்னக்கா சொல்லுச்சு? எல்லாம் கல்யாணத்தை பத்தி தான். செம்மவா? ஆனு வாய பொழுதுட்டு இருந்தா எப்படி துணிய நினைக்கிறது? இங்கிலாந்து ராணி பையன் உன்னை கட்டிக்க போறான். அந்த ராணி பையன் எப்படி இருக்காரு? ராணி பையன் எப்படி இருப்பான்? ராசா மாதிரி இருப்பான். அவர் எங்க இருக்காரு? இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? பேசிக்கிட்டே சோப்பு போடுறது. சொல்லு. அந்த கோடிய தான்னா பாப்பம்பட்டி, பாப்பம்பட்டி தான்னா இங்கிலாந்து. ஆமா, அவங்களும் என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு பழங்கள் எல்லாம் தின்னுட்டு பிடிக்கலன்றாங்க. அப்படி எல்லாம் செய்ய மாட்டாண்டி. ராணி மகன்ல வர திங்கக்கிழமை மெட்ராஸுக்கு ஏறப்பனல்ல வரப்போறான். அம்மா கரையில நின்னு மாமோன்னு கத்து வண்டியை நிறுத்தி உன்னை ஏத்திட்டு போயிடுவான். மாரியாத்தா, என்ன பொண்ணு பார்க்க வர்றவனுங்கெல்லாம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. இது ஏன்டி என்கிட்ட சொல்றாங்கறியா? நீதான் எங்க அம்மாளையும் உன்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டிய. நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல? இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றவனுக்கு என்ன பிடிக்கல, அப்புறம் நான் உன்னை வஞ்சு விடுவேன். வஞ்சு இங்க என்னடி பாக்குற? அங்க போய் பாரு. போடி, நீங்க உள்ள போங்க. ஏண்டி? உங்களை பார்த்து அப்புறம் என்ன பிடிக்காதுன்றாங்க. என்னமோ இவ புருஷன் தூக்கி லொடக்குன்னு முழுங்கிற மாதிரி. போவியா? உள்ள போங்க. அப்பா காப்பி தண்ணி. பொம்பளைகளா ஆம்பளைங்க பாக்க வரதுனால தானே பிடிக்கலன்றானுங்க. இனிமே நானே போய் எல்லா மாப்பிள்ளையும் பாத்துட்டு வரேன். சட்டத்தை மாத்தி விடுவோம். உன் வயசு பொண்ணுங்கள்லாம் 2 தடவை 3 தடவை பேர் காலத்துக்கு உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாளுங்க. உனக்கு ஒரு நல்ல காலம் வரமாட்டேங்குதேம்மா. நல்ல காலம் என்ன டவுன் பஸ்ஸா? பட்டு பறக்குன்னு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் வாரப்பா வரும். இது என்ன பொட்டச்சி மாதிரி கண்ணை கசக்கிட்டு? நான் வீடு வீடா போய் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வர்றேன். ஆனா நம்ம வீட்டுல ஒரு கல்யாண சாப்பாடு போட முடியலையம்மா. ஆசையா இருந்தா அன்னதானம் வச்சிருங்க, 50 பேர் வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம். அன்னதானம் பண்ணிட்டா மட்டும் ஆண்டவன் இந்த மனசு எங்கடா போறான்? ஆனா ஒண்ணு விவரம் தெரியாதவன் இல்ல. நான் கண்ணாலமாயி போயிட்டா உங்களுக்கு ஆக்கி போறதுக்கு யாரு இருக்காக? அதான் திட்டம் போட்டு என்ன வீட்டோட வச்சிருக்கான். அப்பா அப்பா. என்னம்மா?
இனிமே என்ன யாரும் பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிருங்கப்பா. ஏம்மா? வர்றவனுங்க எல்லாம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்களா? ஊர்ல இருக்கிற குமரிங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுதுங்கப்பா. எனக்கு அழுகையா வருது. ஏன்பா நான் அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? உனக்கு என்னம்மா, நீ ராசாத்தி மாதிரி இருக்கிற. போங்கப்பா, அந்த கழுதைங்களும் இதையே சொல்லிதான் கிண்டல் பண்ணுதுங்க. இருபது வருஷத்துக்கு முன்னால சிலவன் வந்து கள்ள தூணில வந்து இதே கடற்கரையில தான் புரிஞ்சோம். இன்னைக்கு இதே கடற்கரையில சந்திக்கிறோம். பாத்தியா எப்படி இருக்க போதில்லைங்க? எனக்கு என்னடா, கொண்டுட்டு வந்த காசை வட்டிக்கு விட்டா. சரி, மெட்ராஸ்ல வட்டி கடை வச்சுக்கிட்டு வசதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, அக்கா எப்படி இருக்காங்க? அக்கா அவ என்ன விட்டு போயிட்டாடா. என்ன தனியா விட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. அழகு மக அர்க்காணி வேற பெத்து விட்டு போயிட்டா. அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை குதிர மாட்டேங்குதுடா. அதுக்காக தான் கடவுளை பார்த்து குறைய சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கடவுள் மாதிரி உன்னை பார்த்துட்டேன். என்ன கடவுளுங்கிற? வர 12ஆம் தேதி உன் பொண்ணு கல்யாணம் தான். என்னடா வாய பழக்கிற? உனக்கு மட்டும் தான் பொண்ணு பக்க தெரியுமா? உங்க குட்டியாட்ட பையனை பெத்து வச்சிருக்காண்டா. பையனை எதுக்கும் மகன் ஒரு வார்த்தை கேட்க வேணாமாடா? மகனாவது மண்ணாவது சொல்றத கேளு. அவன் நான் கீழ்த்த கோட்டை தாண்டுவானா? அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்காண்டா. எதை பத்தி நீ கவலைப்படாத. வார 12ஆம் தேதி அவனுக்கு அருக்காணிக்கும் கல்யாணம். சொல்லு, பையன் பொண்ணு பார்க்க வேண்டாமா? ஏன் அவனை சம்மதிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு. நீ வாய மூடு. நீ வேணும்னா என்ன மறந்து இருப்படா. பூதலிங்க விசுவாசம் உள்ளவன்டா. மறக்க முடியுமா? ஒதிக்கால மாதிரி புள்ளைய பெத்து வச்சிருக்க. நீ அடுத்த வீட்டுல மாப்பிள்ளதுன்னா என்னடா அர்த்தம்? தப்புல என்ன அர்த்தங்கிற? தப்புதாங்கிற. நான் கொழும்பு போலீஸ் கிட்ட போக்கிரின்னு பேர் வாங்கி அடிபட்டு செத்து இருக்க வேண்டியது எனக்கு தெரியல. இல்லன்னா கல்யாணம் நடந்திருக்குமா? இல்ல இந்த மகன் பிறந்திருப்பானா? அது சரி, அது சரி. அடே என்ன கொன்னே போட்டுருவேன். இப்பவே ஒப்பு தாம்ப மாத்திர. ஆமா பூதலிங்கம், இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கேடா. விளையாட்டுகள் ஒரே விட்ட விட்டுறா. குடுறா குடுறா. எதுக்கு என் மகனை உன் பையன் பார்த்துட்டா பரவாயில்ல. நீ அதை பத்தி பேச வேணாம். நான் கீழ்ச்ச கோட்டை என் மகன் தாண்ட மாட்டான். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் மன்மதன். என்னடா கிண்டலா பண்ற? ஊர்வசி மேனகா திலோத்தமையோட ஊர்வலமாவே வர்ற. பேர் வச்சது தப்பா? டேய், பஸ் ஸ்டாண்ட்ல எனக்காக வெயிட் பண்றாங்க. நான் பஸ்ல ஏறின பிறகுதான் அவங்க ஏறுவேன்றாங்க. இது ஏன் தப்பா? என்னமோப்பா, பெண் வண்டுகள் முக்கிற ஆண்பூவா இருக்கிற. ஜாக்கிரதை. இதுக்கெல்லாம் பெண்களா? என்ன மன்னிச்சிடுற சார். எங்களெல்லாம் பார்த்தா பொம்பளைங்க மாதிரி தெரியலையா? ஐ எம் வெரி சாரி. பெண் எப்படி இருக்கணும்னா, நான் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கிறேன். அங்க வந்து பெண்ணோட லட்சணங்களை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சார், நீங்க சினிமாவில் நடிக்க வேண்டியவங்க. தப்பி தவிர சேல்ஸ் மேனேஜரா வந்துட்டீங்க. எனக்கு சினிமாவில் நடிக்கிறத பத்தி எந்தவித ஆட்சேபனையும் இல்ல. ஆனா எனக்கு பொருத்தமான ஹீரோயின் கிடைக்கணுமே. அடியே பரதேசமாவோட அங்க ரெடி பண்ணிட்டு இருக்க. என்னங்க வேலைக்கு சமைச்சு போடலன்னா வெட்டு கத்தி வீச்சிருவான்னு வந்துருவீங்க. அதுக்குதான் உள்ள ஏற்பாடு நடக்குது. ஆமா, சமைச்சு கிழிச்ச. ஏன் அழுத்துக்கிறீங்க? நாளைக்கு உங்க மருமக வந்தா வாய்க்கு ருசியா சமைச்சு போட சொல்லி சாப்பிட வேண்டியதானே? தொப்பி வேடி. மருமக வர்றது இருக்கண்டி. கல்யாண செய்தியை காதுல போடலாம் காத்துட்டு இருக்க. இந்த பரதேசி மகன் இன்னும் காணுமே. இன்றைக்கு வரட்டும். வீச்சர் வள்ள விட்டு உப்பு கண்ண போட்டுறேன். போடுங்க. வாடா. அப்பா, அப்பா இங்க ஏதோ கல்யாணம் பேச்சு. ஆமா, உனக்கு தான் வர 12ஆம் தேதி. எனக்கா? இந்த எனக்கா? பொண்ணு 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 என் கூட்டாளி மாவ. குடும்ப வழக்கு குறைஞ்ச செலவுல தாம்பளை மாத்தியாச்சு. இனி தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. அப்பா, பொண்ணு நான் ஒரு தடவை பார்க்கணும். பொண்ணு ஒரு தடவை நான் பொண்ண? டேய், உங்க அம்மா என்ன பார்த்திருந்தாள்னா கல்யாணம் பண்ணி இருப்பாளடா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்துக்க. டேய், போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன, மத்ததெல்லாம் உங்க அம்மால போய் கேளுடா. போடா. வாட்ஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? என்னடா
என்ன கேட்காம யாரும் உங்களை முடிவு பண்ண சொன்னது? இதென்ன பைத்தியக்காரத்தனமா பண்றீங்களே? I want to see that girl. I want to see. நீ தமிழ்ல பேசினாலே புரியாது, இல்ல இங்கிலீஷ் வேற. Oh, it's not language problem, it's my life problem. டேய், இப்ப என்னங்கற? ச்சே, நான் எப்ப கல்யாணம் பண்ணனும், யார கல்யாணம் பண்ணனும், எங்க கல்யாணம் பண்ணனும்னு நான் தான் முடிவு பண்ணனும். காலனா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே காலனை தூக்க ஆரம்பிப்பீங்களே. உங்க அப்பா கால விழுந்தா கத்திய தூக்கிட்டு ஓடி வந்துருவாரு. இப்ப என்ன பண்ணணும்ங்கற? பொண்ணு நான் பார்க்கணும், நான் தான் டிசைட் பண்ணனும். பொண்ணு எதுக்கு பாக்குற? கூறப்பட கட்டினா குத்து வழக்கு மாதிரி ஜொலிப்பா. குத்து விளக்கு, அரிக்கன் விளக்குலாம் எதுக்கு? இது மாடர்ன் சொசைட்டி. ஒரு 1000 வாட் பல்ப் இருந்தா என்கிட்ட சொல்லு. 80 பவுன்ல நகை செஞ்சு வச்சிருக்காடா உங்க அப்பா. மா பொண்ணு, அந்த பொண்ணு பேர்ல 15 ஏக்கரா பூமி இருக்கு. பொண்ணு அழகியா இருப்பாளா? ஐயோ மா, உங்க அப்பாவை கேளு. டேய் படுவா ராஸ்கல், என்னடா உன்னை கேட்கணும்? என்ன கேட்கணும்ன்ற? அந்த பொண்ணு நல்லா இருக்கலன்னு அவளை பார்க்கணும் தானே? ஏய், படுவா ராஸ்கல், அசிங்கத்தை பத்தி உங்க அம்மா நினைச்சிருந்தாள்னா அவன் என்ன கட்டி இருப்பாடா. டேய், உன் பொறப்புக்கு அஸ்திவாரமே இந்த அசிங்கம் தான்டா. இத பாரா, வர 12ஆம் தேதி ஒழுங்கா அவ கழுத்துல நீ தாலியை கட்டுற. இல்லன்னா இல்லனா உன் கழுத்தை நான் வெட்டுறேன். டேய், அடே துப்பு கட்டவள வாடிங்க உட்காடியா. மாப்பிள்ள வந்துட்டாருல்ல, பரசுற மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டா இல்ல, இப்ப வாசல்ல மாப்பிள்ள வர்றாருன்னு இவ பறக்க ஆரம்பிச்சுட்டா. ஏண்டி அதனடி கையில நல்லா இருக்கே. ஆமா, மாப்பிள்ளைகிட்ட போறதுக்கு முன்னாடி கொம்பு கயிறு தான் மிஞ்சம். இன்னும் என்னமா பண்றீங்க? வணங்க ஜெரி, அந்த பரவாயில்ல, வணங்க மாட்டேங்குதா பாருங்கப்பா. இவங்க சடையை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. சரிமா சரிமா சரிமா, சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்க. என்ன வேலைன்னு பாக்குறது. இல்ல உட்காருங்க, நிமிர்ந்து உட்காரலாம் பாரு. இங்க வச்சுட்டாங்க, என்ன பண்றீங்க? தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, அப்படி வெட்டிடுவேன். தள்ளுங்க தள்ளுங்க. என்ன இது பழமெல்லாம் இங்கே வச்சிருக்கீங்க? ஏன் கேட்க மாட்டேன்ற? ஒழுங்கா உட்காரு. என்னடி இது புண்ணும் புள்ள வாயில வெத்தல பாக்கு. வெத்தல கவுச்சி இல்லாம இப்படி வெறும் வாயோட இருக்கிறது? ஆமாண்டி, புருஷங்கிட்ட முத ராத்திரி போகும்போது ஒரு கவளி வெத்தல வாங்கி கொண்டு கொடுத்து நீ அவனும் மாத்தி மாத்தி போடுங்க விடியற வரைக்கும். துப்புடி துப்பு கட்டவள துப்புடினா அடிக்கழுத புருஷங்கிட்ட போய் குடும்பம் நடத்த போறால தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல இந்த சடையை ஒழுங்கு பண்ண. ஆமா, நான் இவாள நிமித்தலாம் இந்த ஜடையை எப்ப நான் நிமித்துறது, அவன் எப்ப தலையில வருது. ஒட்டியார் தாங்க வச்சுட்டு என்ன பண்றீங்க? ஒட்டியானா மாமா கடை கடை. ஒரு வழியா தேத்திட்ட. எங்க மாப்பிள்ள செவத்து. ஆமாண்டி, நீங்க 2 பேரும் வெளியே போனா கட்சி கொடி மாதிரிதான் இருக்கும். ஐயா தாயே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வைக்கப்படாதீ. காசப்படியில வந்த மாப்பிள்ள பயந்து ஓடிப்பட போறான். அப்பா வாங்க 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 வாங்க. இருக்கு இருக்கு, பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு வந்துருச்சியா, பொண்ணு வந்துருச்சு. சீக்கிரம் அவுட் அவுட். ஏய், பொண்ணு வருது ஏறதான் போடணும் ஒழிய பொண்ணு வந்த பாடே காணமே. பொண்ணு வந்துகிட்டு இருக்கு, பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. சாமி, பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. நேரமா பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. என்னடி பின்னாலே நிக்கிறீங்க? வாங்கடி மாடி கூட்டு போகடி அவளை. முருகா, அதுக்கு மேல இருப்பாருங்க போல இருக்குது. சரியா உட்காருங்கப்பா. முடியாதடி, பார்த்து போடி. ஆமா,
பொண்ணு பாடுறா. கட்டுறா. கெட்டி மேடம் அதிகமா போல தரே. கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. சரியாதான் இருக்கு. புள்ளைய பெக்கறத விட பெத்த பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்றதுதான் கஷ்டமா இருக்கு. என்னங்க இங்க தானே இருக்கீங்க, எங்கயாவது போயிட்டீங்களா? 25 வருஷத்துக்கு முன்னால போயிட்டேன்டி. இந்த பயாஸ்கோப் எல்லாம் காட்டுவானே பழைய நடப்பு, அதான்டி பிளாஷ்பேக். அதே மாதிரி யோசிச்சு பார்த்தேன். அடாடா 25 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு கல்யாணம், இதே மாதிரி ஒரு முத ராத்திரி. அட யோசிச்சு பார்த்தேன்னு சொன்ன. எங்க நீ யோசிச்சு பாத்துக்க. யோசிடி. வரலங்கிறல்ல. எப்படி வராங்கற? அதான் கதையோட ஒட்டல இல்ல. இந்த கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற தேவை, பூ வேற. என்ன மாமா கோவமா இருக்கீங்களா? நேரம் ஆச்சா? அத்தையம்மா தான் அரை மணி நேரமா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பாடவே நடத்தி விட்டாங்க. நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, முன்னாடி வந்து என்ன கிழிக்க போறேன். அதே சாத்திரியா? ஓ வாய சாத்து. மாமா ஆத்தி அங்கே படுத்துக்க. எங்க வீட்டுல எல்லாம் நான் கீழே தான் படுத்துக்குவேன்.